திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த உற்சவத்தின் 5ஆம் நாள் விழா நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. காலை மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி மாட வீதியில் பவனி வந்து அருள் பாலித்தார். அப்போது கிருஷ்ணரும் சிறப்பு அலங்காரத்தில் மாட வீதிகளில் பவனி வந்தார். இதனைத் தொடர்ந்து பிரம்மோற்சவத்தின் முக்கிய வாகன சேவையான கருட சேவை நேற்று இரவு நடைபெற்றது. இதனையொட்டி மலையப்ப சுவாமி சங்கு சக்கரத்துடன் தங்க வைர பச்சை மரகதம் கற்கள் பதிக்கப்பட்ட தங்க கருட வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த வீதி உலாவில் 28 மாநிலங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட கலைஞர்கள் அவரவர் மாநில கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு வேடங்களை அணிந்து பங்கேற்றனர். கருட சேவையை காண காத்திருந்த பக்தர்களுக்கு தேவஸ்தானம் சார்பில் பால், மோர், அன்னப்பிரசாதம் ஆகியவை வழங்கப்பட்டது. மேலும் கருட சேவையை ஒட்டி திருப்பதி மலைப்பாதையில் இருசக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் 24 மணி நேரமும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாளான இன்று காலை மலையப்ப சுவாமி அனுமந்த வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து மாலை தங்க ரதத்திலும் இரவு கஜ வாகனத்திலும் மலையப்ப சுவாமி பவனி வந்து அருள் பாலிக்கிறார்.